வணக்கம். இன்றைய தினம் இந்த நிலையத்திலே புதிதாக ஆரம்பிக்கப்படும் இந்த வகுப்புக்கு சமூகம் தந்திருக்கும் மல்லாவி வைத்திய அதிகாரி சுஜீந்திரன் அவர்களுக்கும் மற்றும் எமது மாணவர்களுக்காக பயிற்சி கொடுப்பதற்கு ஆக்கத்துடன் ஊக்கத்துடன் செயல்பட இருக்கும் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மல்லாவி பிரதேச இயக்குனர் அரவிந்தன் அவர்களுக்கும் இந்த இடத்திலே எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எமது நிலையம் 2.5 வருடங்களை பூர்த்தி செய்து இப்பொழுது 3வது வருடத்துக்குள்ளே நாங்கள் செல்கின்றோம். இந்த 2.5 வருடங்களிலே மிக சிறப்பாக, மிக எளிமையாக, கெட்டித்தனமாக நடத்தி முடித்துள்ளோம். அந்த 2 வருடங்களையும் பாரமேற்று அதை மிக அற்புதமாக நடத்தி தந்த நித்யானந்தம் அவர்களுக்கு நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அந்த நிலையத்தை அந்த இடத்திலே தொடர்ந்து சிறப்பாக இயக்கிய எங்களது நடத்துனர் குருக்கள் ஐயா, உருத்திரம்புதி குருக்கள் ஐயாவுக்கும், அடுத்தது அங்கு மிக திறமையாக நண்பனாகவும் ஒரு கல்வி ஆசிரியனாகவும் தோழமையுடன் நட்புடன் பழகி அந்த பிள்ளைகளுக்கு நுட்பத்துடனும் திறமையுடனும் கற்பித்த சிவனேசன் மாஸ்டர் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு சேர்ந்து இயங்கிய கண்ணன் மற்றும் சில உதவியாளர்களுக்கும், மேனேஜராக கடமையாற்றிய மேனேஜர் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றி சொல்ல வேண்டும். இப்பொழுது இந்த நிலையம் மாணவர்களின் வசதி கருதி அவர்களது போக்குவரத்து பிரச்சனைகளை மனதிற்கொண்டு சில தொழில்நுட்ப தொடர்புகளையும் மனதிற்கொண்டு இந்த நிலையம் இப்பொழுது மல்லாவி பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையிலே நாங்கள் அமைத்துள்ளோம். இந்த நிலையம் இங்கு வருவதற்காக எங்களுடன் பாடுபட்ட, மீண்டும் சொல்லுகிறேன், ஐயா மற்றும் மாஸ்டர், அந்த கட்டிடத்தை தந்துதவிய அந்த உரிமையாளர்கள், எமக்கு அந்த கட்டிடத்தை தெரிவு செய்வதற்காக உதவிய அத்தனை நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகின்றேன். இந்த கட்டிடமானது சிறப்பாக இயங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இங்கே வைத்திய அதிகாரி அவர்களும் மற்றும் வைத்திய அதிகாரி இன்றைய பிரதம விருந்தினராக இங்கே கலந்து கொண்டிருக்கிறார் சிவனேசன் அவர்கள். இதுக்காக பல சிரமங்கள் பட்டு எங்கள் ஐயாவும் இதிலே பல சிரமங்கள், நான் இங்கிருந்து தொலைபேசி மூலம் ஒவ்வொரு நாள் காலையும் எடுத்து அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். இவர்களெல்லாம் எங்களுக்காக, உங்களுக்காக நாங்கள் சொல்பவற்றை எங்களோடு சேர்ந்து உங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பதற்காக, ஒருத்தருக்கும் இதிலே எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, ஏதாவது வருமானங்களோ அல்லாட்டி ஒரு சொத்து சேகரிப்போ ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆக்கத்துடன் தான் அத்தனை பேரும் வேலை செய்கின்றோம். ஆகவே இன்று ஆரம்பிக்கும் பிள்ளைகளே, நீங்கள் பதிந்திருக்கிறீர்கள். இந்த நிலையம் உங்களுக்காக சிறப்பாக ஆரம்பிக்கப்படுகின்றது. உங்கள் பதிவுகள் இன்றிலிருந்து இந்த பாடத்திட்டம் முடியும் மட்டும் தொடர்ச்சியாக நீங்கள் வருகை தந்து இதற்கான சிறப்பு பத்திரத்தை பெறுவதற்கு உங்களது ஊக்கம் முக்கியம். நீங்கள் யாராவது இடையில் நிறுத்தினால் இன்னொரு மாணவனின் அந்த பயிற்சி முறையை நீங்கள் கெடுத்ததாக கருதப்படும். அதே நேரத்திலே நீங்கள் செய்யும் தவறு, நீங்கள் இந்த இடத்திலே உங்கள் வருகைகள் இடையில் துண்டிக்கப்படுமாயிருந்தால், அது சிறந்த காரணங்கள் இல்லாமல் அது துண்டிக்கப்படுமாயிருந்தால்
மீண்டும் உங்களது குடும்பத்தில் இருந்து யாராவது படிக்க வருவார்களாயிருந்தால் அது மிக ஆணித்தரமான ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். ஏனென்று சொன்னால் இன்னொரு மாணவனின் அந்த படிப்பதற்கான அந்த சேர்க்கையை நீங்கள் மறுத்துத்தான் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. பெருந்தொகையான மாணவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே எல்லாருக்கும் அதை இடம் கொடுக்க முடியாது. இன்னொரு மாணவனின் இடத்தை பிடித்துத்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பது இங்கே ஆணித்தரமாக குறிப்பிட வேண்டும். ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் அந்த நிலையத்துக்கு வந்து உங்களது கல்விகளை கற்க வேண்டும். இந்த கல்வி உங்களுக்கே தவிர எங்களுக்கு அல்ல. அடுத்ததாக இந்த நிலையத்தை மிக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். நிலையத்தில் இருக்கும் சொத்துக்கள் அத்தனையும் உங்களுக்குத்தான் சொந்தமானது. நீங்கள் படித்து முடிக்கும் மட்டும் அது உங்களுடையது என்ற மனப்பாங்கு உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். காலை வந்தவுடன் அந்த நிலையத்தை அழகுபடுத்தி சுத்தமாக்கி அந்த வெளிப்புறங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று நீங்கள் எல்லாம் செய்து ஒரு ஒழுங்காக வைத்திருக்க வேண்டும். ஆகவே இப்படியான முயற்சிகளில் நீங்கள் தொண்டர் அடிப்படையிலே நீங்கள் சேவை செய்ய வேண்டும். நீங்கள் தொண்டர் அடிப்படையில் செய்யும் போது உங்களுக்கு மனப்பக்குவங்கள் தெளிவுகள் எல்லாம் வந்து சேரும். ஆகவே எங்களது பொதுத்தன்மை உங்களிடம் இருக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த செஞ்சிலுவர் சங்கத்தின் ஊடாக முதலுதவி பயிற்சி அளிக்க முன்வந்துள்ள அரவிந்தன் அவர்கள் உண்மையிலே பொது நோக்கம் உள்ளவர்கள். உதவி என்பது உங்களையும் பாதுகாத்து மற்றவரையும் பாதுகாக்கின்றது. அங்கே ஒரு பொதுத்தன்மை ஒன்றுடன் ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த வகுப்பு நிச்சயமாக தொடர்ந்து மலர்ச்சி பெறும் என்ற நம்பிக்கையுடன் எங்களது சிவனேசன் மாஸ்டரின் சேவையையும் ஐயாவின் சேவையையும் மீண்டும் பாராட்டி மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.